சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதனால அவ அதிகாரம் பண்றதுக்குனே கிடைச்ச 2 அடிமைங்க தான் பாபுவும் குமாரும். அவனுங்க என்னதான் துரோகம் பண்ணாலும் அவனும் கூடயே தான் இவ சுத்துவா. ரகு, நாமளும் ஏதேதோ பண்ணி பாக்குறோம். ஆனா அந்த புள்ள நம்ம வழிக்கு வரவே மாட்டேங்குதே. நான் ஏற்கனவே சொன்னதுதான் மாமா, மூர்க்க குணங்கிறது அவளுக்கு பிறவிலேயே வந்தது. அதுல இருந்து அவளால அவ்வளோ சீக்கிரம் வெளியில வர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் அவளோட ஆக்ரோஷத்தை குறைச்சு வெளியில கொண்டு வரணும். நாமளும் அந்த நம்பிக்கையோட தான் விடாம இந்த நாடகத்தை நடத்திக்கிட்டே இருக்கோம். அவ ஒண்ணு திருந்துற மாதிரி தெரியலையே. செவந்தி, இந்த கொலு வைக்கிற பூஜையில பூர்ணிக்கு ஒரு விளையாட்டு காட்டலாமா? என்னன்னு சொல்லு சிந்து. இந்த கொலுல நம்ம கொலுக்கு எல்லாரோட பொம்மைகளையும் வைக்கிறப்போ அதுல கிருஷ்ணரோட பொம்மையும் தானே வைப்போம். ஆமா. அப்போ கிருஷ்ணருக்கு பக்கத்துல பாமா ருக்மணி பொம்மையும் வச்சு பூர்ணி கிட்ட, அக்கா இந்த கிருஷ்ணர் பொம்மை தான் ரகு மாமா, கிருஷ்ணர் வலது பக்கத்துல இருக்கிற ருக்மணி தான் நானு, இடது பக்கமா இருக்கிற பாமா தான் நீங்க. பாமாவும் ருக்மணியும் எப்படி கிருஷ்ணரோட வாழ்க்கைய சரிசமமா பங்கு போட்டுக்கிட்டாங்களோ அப்படி நாமளும் ரகு மாமாவோட வாழற வாழ்க்கைய சரிசமமா பங்கு போட்டுக்கிட்டு சந்தோஷமா வாழலாம்னு நான் சொல்றேன். அதுக்கு அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். அதுக்கு அவளோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? சும்மா பட்டாசு மாதிரி படபடபடான வெடிப்பா. அதான் நடக்கும். நல்லா வெடிக்கட்டும் செவந்தி. நீங்க தானே சொல்வீங்க, எவ்ளோ பெரிய சூறாவளியா இருந்தாலும் அங்க இங்கன்னு முட்டி மோதி கடைசியில அடங்கிதான் ஆகணும்னு.